வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே. மகரம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பணயோகம் பெருகி புகழ் பரவி அதிர்ஷ்டம் உங்களை உச்சிக்கு இழுத்துச் செல்லும். அடுத்த 100 நாட்களில் நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழப்போவது உறுதி. அதாவது மகரம் ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் இல்லை. இவர்கள் மலை போல உறுதியானவர்கள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் புயலாக தாங்குவார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு பயிற்சி மைதானம். தோல்வி என்ற சொல்லை அவர்கள் அகராது இருந்து நீக்கியவர்கள். ஒருமுறை தீர்மானித்தால் மலை நகர்த்தும் ஆற்றல் அவர்களுக்கே உண்டு. இவர்கள் எப்போதும் நான் செய்ய வேண்டும் என்ற மனநிலையில்தான் இருப்பார்கள். எந்த வேலைகளையும் தங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக முடிப்பார்கள். வேலை, இடம், குடும்பம், சமூகம் எங்கே இருந்தாலும் பொறுப்புடன் இருப்பவன் என்ற பெயர் இவர்களை தானாகவே சுற்றி வரும். அவர்களின் ஒழுக்கம், நேர்த்தி, திட்டமிடல், தன்னம்பிக்கை இதெல்லாம் இவர்களின் இரகசிய ஆயுதம். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் பேசுவதில் அல்ல, செயல்களில் தலைவர்கள். அமைதியாக ஆனால் ஆழமான சிந்தனையுடன் நடப்பவர்கள். அவர்கள் வெளிப்படையாக குளிர்ச்சியாக தெரிந்தாலும் உள்ளே மின்னல் போல துலங்கும் தோக்கம் இருக்கும். அவர்கள் எதையும் ஒரு நாளில் அடைய மாட்டார்கள். ஆனால் அடைந்த பிறகு யாராலும் அவர்களை கீழே தள்ள முடியாது. மேலும் இந்த ராசிக்காரர்கள் உழைப்பை தெய்வமாக கருதுபவர்கள். மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் கூட இவர்கள் இன்னும் முயற்சி செய்பவர்கள். வெற்றி தாமதமாக வந்தாலும் அது மகரம் ராசிக்காரர்களை விட்டு விலகாது. அவர்கள் விதை நடுவார்கள், ஆனால் அறுவடை செய்வது தங்கத்துடன் கலந்த புகழாக இருக்கும். வெளியில் அவர்கள் சீரியஸ், அமைதியாக தோன்றலாம், ஆனால் உள்ளே அன்பும் உணர்ச்சியும் நிறைந்த இதயம். அவர்கள் நேசிக்கத் தொடங்கினால் முழுமையாக நேசிப்பார்கள், நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். ஆனால் துரோகம் பார்த்தால் அவர்கள் பனி போல உறைந்து விடுவார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டம் மெதுவாக வளர்கிறது, ஆனால் ஒரு முறை முளைத்தால் மலை போல வளர்ச்சி. சனி பகவான் இவர்களுக்கு அதிபதி. அதனால் தாமதம் வரும், ஆனால் நிச்சயம் வெற்றி வரும். வயது 30க்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறும். அப்போது அவர்களை யாராலும் அடக்கவும் முடியாது. இவர்கள் வாழ்க்கையை ஒரு சாதனை பாய்ச்சலாகவே பார்க்கிறார்கள். அவர்கள் சிறிய விஷயங்களில் ஆர்வம் கொள்ள மாட்டார்கள். பெரிய கனவுகள், பெரிய இலக்குகள் மட்டுமே இவர்களை ஊக்குவிக்கும். நான் முடியாது என்ற வாக்கியம் இவர்களிடம் கிடையாது. அவர்களின் ஒரே பதில், நான் முயற்சி செய்வேன், முடியாமல் போகாது. மேலும் இந்த ஆண்டில் சனி பகவான் தன் முழு கருணைகளையும் மகரம் ராசிக்காரர்கள் மீது பொழியப் போகிறார். இது ஒரு பெரும் திருப்புமுனை ஆண்டு. முன்னால் நின்ற சவால்கள் எல்லாம் மெல்ல மாறி வெற்றியின் ஒளி கண்ணை மின்ன வைக்கும் அளவுக்கு பரவப் போகிறது. வேலை, தொழில், வியாபாரம் எதிலும் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும். பல ஆண்டுகளாக காத்திருந்த முயற்சிகள் திடீரென பூரண வெற்றியடையும். இது நீண்ட இரவுக்கு பிறகு வரும் பொற்கதிர் போல இருக்கும். இந்த ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருகும் வருடம். சனி சயானத்தில் இருந்து நல்ல நிலை பெற்று நிலம் வாங்கும், வீடு கட்டும், வாகனம் வாங்கும் மோகம் எழும். அவர்களின் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். இது தோட்டத்தில் மலர்கள் பூக்கும் மாதிரி அல்ல, மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தங்கம் பூக்கும் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பணம் வரவு பெருகும், கடன்கள் தீரும், புதிய வருவாய் வழிகள் திறக்கும். இது சாதாரண அதிர்ஷ்டம் அல்ல, இது ராஜயோகம். பதவி உயர்வு, கௌரவம், புகழ் மூன்றும் ஒரே நேரத்தில் வரும். அவர்கள் சாதனை பாதையில் நடந்தால் மக்கள் அந்த மகரம் ராசிக்காரர்தான் நம்பிக்கையின் உருவம் என்று சொல்லும் அளவுக்கு பெரும் மதிப்பு பெறுவார்கள். அவர்களின் பெயர் சமூகத்தில் ஒலிக்கும், பலரின் வழிகாட்டியாக மாறுவார்கள். இது அவர்களின் தொழில் தெய்வம் எழும் காலம். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளில் பெரும் மன அழுத்தம், பொறுமை, சோதனை எல்லாம் பார்த்தவர்கள். ஆனால் இந்த ஆண்டில் அந்த மேகம் விலகி மன அமைதி, நிம்மதி, நிறைவு அவர்களின் வாழ்க்கையில் நிலை பெறும். ஆனால் காயங்களுக்கு பதிலாக புதிய நம்பிக்கை, புதிய உற்சாகம் வரும். இது அவர்களின் மீண்டும் பிறக்கும் வருடம். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் உறவு வாழ்க்கையிலும் வெப்பம் மீண்டும் மலரும். துணைவர் புரிதல் பெருகும், குடும்பத்தில் இணக்கம் திரும்பும், முன்னாள் தூரங்கள் குறையும், புதிய பாச பந்தங்கள் உருவாகும். திருமண யோகம், குழந்தை மகிழ்ச்சி, குடும்ப விரிவாக்கம் இவை அனைத்தும் சனி கருணையால் சாத்தியம். அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் அதிக ஆன்மீக விழிப்புணர்வு பெறுவார்கள். தெய்வ நம்பிக்கை, தியானம், மன அமைதி இவை இவர்களுக்கு பலன் தரும். இந்த ஆன்மீக சக்தியே இவர்களை பெரும் முடிவுகள் எடுக்கும் அளவுக்கு வலுவாக்கும். அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் எத்தனை முறை விழுந்தாலும் எழும் வீரர்கள். இந்த ஆண்டில் அவர்கள் விழுந்த இடத்தில் அரண்மனை கட்டும் அளவுக்கு மாறுவார்கள். இது அவர்களின் உயர்வின் பொற்காலம். சோதனை முடிந்துவிட்டது, இப்போ வரும் காலம் சாதனையின் வரலாறு எழுதும் காலம்.
அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களின் மனம் வெளியில் குளிர்ச்சி போல தெரிந்தாலும் உள்ளே ஒரு அதிர்ச்சி ஊட்டும் நெருப்பு. அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த பாசம் அவர்களின் மூச்சாகிவிடும். அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவதில்லை, செயலில் காட்டுவார்கள். ஒருவர் நம்பிக்கையை பெற்றுவிட்டால் அவர்களுக்காக எல்லா சோதனைகளையும் தாங்குவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்பது திடமான உறவின் பேரரசு. அவர்கள் பொய்யான வார்த்தைகளால் ஈர்க்கப்பட மாட்டார்கள். நேர்மை, நம்பிக்கை, நிலைத்தன்மைதான் அவர்களுக்கு முக்கியம். அவர்கள் ஒரு உறவை தேர்ந்தெடுத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் அதில் இருப்பார்கள். அன்பில் அவர்கள் தீவிரம், ஆனால் அதே சமயம் பாதுகாப்பு உணர்வும் பொறுப்பும் நிறைந்தவர்கள். அவர்களின் துணைவன் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் ஒருமுறை நேசித்தால் அந்த அன்பு பூமி குலுங்கினாலும் மாறாது. மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இருப்பவர்கள் மனதோடு இணைந்த அரிய ரத்தினங்கள். அவர்களின் நட்பு அன்பானது, நம்பிக்கையுடன் கூடியது. ஆனால் ஒருவரும் துரோகம் செய்தால் அந்த வாசல் எப்போதும் மூடப்பட்டிருக்கும். அவர்கள் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நபருக்கு மலை போல உறுதி, கடல் போல் ஆழம் உள்ள நட்பு கிடைக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான ராசிகள். ரிஷபம். இருவரும் நிலைத்த மனப்பான்மை கொண்டவர்கள். இந்த இணைப்பு வாழ்க்கையில் செல்வத்தையும் அமைதிகளையும் தரும். கன்னி. அறிவும் ஒழுக்கமும் சேரும் கூட்டணி. இந்த ஜோடி உலகத்தையே வெல்லும். மீனம். உணர்ச்சியும் நடைமுறையும் இணையும் அருமையான இணைப்பு. இந்த 3 ராசிகளும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், அமைதி, உயர்வு ஆகியவற்றை தரும். அதே போல மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை சொல்வதற்கு பதிலாக செயலால் நேசிப்பவர்கள். அவர்கள் பாசம் காட்டுவதில்லை, ஆனால் குடும்பத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்யும் மனம் கொண்டவர்கள். பெரும்பாலும் அவர்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பார்கள். அவர்களால் தான் வீட்டில் அமைதி, ஒழுக்கம், மரியாதை நிலைத்திருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதை நிலையாக, நீடித்ததாக, நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் நடத்துவார்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒருவரிடம் மட்டுமே நிலைத்திருக்க விரும்புவார்கள். அவர்களின் உறவு உறுதியானது. அவர்களின் பாசம் அளவில்லாதது. அவர்களின் நம்பிக்கை பாறை போல உடைக்க முடியாதது. அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் சிகரம் எட்டும் விதமாக உழைப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை தத்துவம் வேலைதான் வழிபாடு. அவர்களுடைய தொழில் வாழ்க்கை மலை ஏறும் வேகத்தில் உயரப்போகிறது. புதிய பதவிகள், நிர்வாக பொறுப்புகள், அரசாங்க அனுசரணைகள் இவை இவர்களின் பக்கமாக வருவது உறுதி. சனி பகவான் இவர்களுக்கு நெடுநாள் சோதனைகளுக்கு பிறகு மனநிறைவு தரும் தொழில் உயர்வை வழங்குவார். அவர்கள் ஒரே துறையில் தங்க மாட்டார்கள். வளர்ச்சி பாதையில் புது கிளைகள், புதிய முயற்சிகள் தொடங்குவார்கள். மேலும் வியாபாரம் செய்பவர்கள் மகரம் ராசிக்காரர்களிலிருந்து வெற்றி விகிதம் வெடிக்கும் அளவுக்கு பெறுவார்கள். புதிய கிளைகள் திறக்கும் யோகம், முதலீடு அதிகரிக்கும் வாய்ப்பு, வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் இவையெல்லாம் இவர்களின் திசையில் சேரும். அவர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்பவர்கள். வியாபாரம் இவர்களுக்கு ஒரு சாதாரண வேலையல்ல, அது அவர்களின் பாரம்பரியம். அவர்கள் ஒரு நிறுவனம் தொடங்கினால் அதை கூரை தொட்டு வளர்ப்பது இவர்களின் இயல்பு. மகரம் ராசிக்காரர்களுக்கு முதல் வெளிநாட்டு யோகம் மிக வலுவாக இருக்கும். பணியிடம், கல்வி, வியாபாரம் எந்த காரணமாக இருந்தாலும் புதிய தேசம், புதிய வாழ்க்கை இவர்களை அழைக்கும். சனி கிரகத்தின் தாக்கத்தால் முயற்சி பிளஸ் தாமதம் பெரிய பலன் எனும் சமன்பாடு இவர்களுக்காக சரியாக செயல்படும். பாஸ்போர்ட் கையிலே, கனவுகள் மனதில். புதிய கலாச்சாரம், புதிய அனுபவங்கள் இவர்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. மகரம் ராசிக்காரர்களுக்கு அறிவு என்பது சனி கொடுத்த ஆசி. அவர்கள் மெதுவாக படிப்பார்கள், ஆனால் படித்ததை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். தொழில்நுட்பம், கணிதம், சட்டம், நிர்வாகம், அரசியல், ஆராய்ச்சி இந்த துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை. மாணவர்களாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் புலமை பரிசில், வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள், பெரிய நிறுவனங்களில் தேர்ச்சி போன்ற பெரிய யோகங்களை பெறுவார்கள். அவர்களின் கல்வி பிறகு வாழ்க்கை வரை வழிகாட்டும் ஒளியாக மாறும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே இரவில் வெற்றியல்ல, அது ஆண்டுகள் கடந்தும் நிலைத்த நம்பிக்கை கொண்ட வெற்றி. சனி அவர்களை மெதுவாக சோதித்தாலும் அவர்களின் பாதை நித்திய உறுதியானது. 2030க்குள் மகரம் ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தனியார், சொந்த வீடு, வாகனம், உயர்ந்த பதவி, சமூக மதிப்பு என்பதை உறுதி. அவர்கள் வாழ்க்கை எப்படி தொடங்கினாலும் முடிவில் கைத்தட்டல் எழுப்பும் வெற்றி அவர்களை தேடி வரும். மேலும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சனி எழுத காவியம். சோதனை இருந்தாலும் அதில் சூரியன் மின்னும். அவர்கள் பேச மாட்டார்கள், அவர்கள் சாதிப்பார்கள். அமைதியாக உழைப்பவர்கள் நாளை வரலாற்றில் முயற்சியின் மன்னர்கள் என்ற பெயரில் நிற்பார்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். பெற்றோர் பெரியோர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பதும் நல்லது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடு செய்வது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபவிரய பிராப்தங்கள் உண்டாகும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல அமைப்பு உண்டாகும். வயிற்றில்
வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். தலைமுறையாக இருக்கும் நோய் உபத்திரவங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பதும் நல்லது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள் நீங்கும். தொழில் ஏற்றம் பெறும். பணவரவு அதிகரிக்கும். வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது. அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். சமுதாயத்தில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. பரம்பரையாக இருக்கும் நோய்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். திங்கட்கிழமைகளில் தேவி வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு சனி தந்த முக்கிய வரம் அற்புதமான உடல் சக்தியும் மன உறுதியும். அவர்கள் எத்தனை வேலை செய்தாலும் மனதில் இன்னும் செய்ய வேண்டும் என்ற தீ எரிகிறது. உடல்நிலை மெதுவாக வலுவாகும். நெடுநாள் சோர்வும் மன அழுத்தமும் குறையும். இவர்கள் ஒருமுறை ஆரோக்கியத்தை கவனிக்க தொடங்கினால் அவர்கள் உடலை இரும்பு போல உறுதியாக்கி விடுவார்கள். ஆனால் சனி எச்சரிக்கை சொல்வது அளவுக்கு மீறி வேலை செய்யாதே. ஏனென்றால் இவர்களுக்கு தோல் முதுகு மூட்டு தூக்கம் குறைவு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. தியானம் நடை யோகா இவர்களுக்கு அற்புத பலன் தரும். மகரம் ராசிக்காரர்களின் மனம் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளே ஒரு அலைக்கடல் சிந்தனை. அவர்கள் எப்போதும் எதிர்காலம் பற்றி யோசிப்பவர்கள். 2026 முதல் இவர்களின் மனநிலை நம்பிக்கையுடன் சீரான தன்னம்பிக்கையுடன் இருக்கும். முன்னால் இருந்த மனக்குழப்பம் குறையும். அவர்களுக்கு வரும் சனிபலம் மனத்தில் இனி நான் முடியும் என்ற உணர்வை ஊட்டும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நிதானத்துடனும் ஞானத்துடனும் இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் ஒரு வாக்கியம் பேசினால் அது நெஞ்சை உடைக்கும் ஆழம் கொண்டதாக இருக்கும். சனி இவர்களுக்கு சோதனை கொடுப்பவன் தான். ஆனால் அதே சமயம் தெய்வ சக்திக்கு அருகே இழுக்கும் குருவும் அவனே. மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளார்ந்த ஆன்மீகத்தை உணர ஆரம்பிப்பார்கள். தியானம் மந்திரம் ஜெபம் சந்நிதி தரிசனம் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை மாற்றும். அவர்கள் எந்த தெய்வத்தையும் நம்பினாலும் அந்த நம்பிக்கை அவர்களின் வெற்றியின் சாவி ஆகிவிடும். சனி குரு சூரியன் இந்த 3 கிரகங்கள் அவர்களுக்கு ஆன்மீக சக்தி சேர்க்கும். அந்த சக்தி இவர்களை பிறர் எட்டாத உயரத்திற்கு அழைத்து செல்கிறது. சனி என்பது இவர்களின் அதிபதி. அவருக்கு உழைப்பை கற்றுத்தரும் தந்தை போல் ஒரு தெய்வம். அவர் மகர ராசிக்காரர்களை சோதனை செய்து பிறகு முடிசூட்டுவார். குரு பகவான் இவர்களுக்கு இடையே பணவரவு குடும்ப அமைதி மற்றும் உயர்வு ஆகியவற்றை அருள்வார். அந்த காலம் இவர்களுக்கு பழைய துன்பங்கள் அனைத்தையும் மறக்க வைக்கும். தினமும் சனீஸ்வர பகவானை நினைத்து ஓம் சனீஸ்வராய நமக என்று 11 முறை ஜபித்தால் அந்த அதிர்ஷ்டம் பாறை போல நிலைத்திருக்கும். அதே போலதான் முன்னேற்றத்தின் தொடக்கம். சனி வழி திறக்கும். சோதனை முடியும். தொழில் உயர்வு துவங்கும். நம்பிக்கை பிறக்கும் ஆண்டு. புதிய வாய்ப்புகள் உறவுகளின் நம்பிக்கை பொருளாதார முன்னேற்றம். பெரிய முடிவுகள் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. வீடு வாகனம் நிலம் வாங்கும் யோகமும் வந்துவிட்டது. புகழும் பணமும் சேரும் ஆண்டும் இந்த ஆண்டுதான். தொழில் முன்னேற்றம் சமூக மதிப்பு மக்கள் ஆதரவும் அதிகரிக்கப் போகிறது. சனி கருணை உச்சம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கனவுகளும் நிறைவேறப் போகிறது. அதே போலதான் மகரம் ராசிக்காரர்கள் புயலிலும் சிரித்து நிற்பவர்கள். அவர்களை வீழ்த்த சோதனைகள் முயன்றாலும் அவர்களின் மன உறுதி இயற்கையே வியக்கும் அளவுக்கு வலிமையானது. அவர்களின் வாழ்க்கை உயர்வு அமைதி புகழ் செல்வம் ஆகிய 4 திசைகளிலும் ஒளிரப் போகிறது. சனி சொல்கிறான், இப்போது உன் காலம் வந்துவிட்டது மகரம் ராசி. முன்னேறு. உலகம் உன் பெயரை நினைத்து பெருமை கொள்வது நிச்சயம். ஏனென்றால் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு 2ஆம் இடம் எனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்திருக்கின்றனர். ஏற்கனவே சொத்தையாக இருந்த பற்களை விட்டிருப்பீர்கள். இப்போது அதனால் நிறைய பற்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை முகத்தை மாற்றும் அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை ஹார்மோன் சமநிலையற்ற தன்மை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு சந்திரன் மற்றும் ஆகிய கிரகங்கள் இணைந்து கிரகணத்தை கொடுக்கும் போது வாழ்க்கை துணையின் மறைமுகமான இடங்களில் பாதிப்புகள் வரும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். மருத்துவ சிகிச்சை பெறும் சூழல் வரும். அதற்கு சேர்த்து வைத்த பெரிய பணத்தை இழப்பது போன்றவை உண்டாகும். ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது உங்களை பாதிப்பிலிருந்து காக்கும். ருத்ரம் நமகம் சமகம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் கிடைக்கும். எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் பெரியவர்களின் பாதத்தை தொட்டு வழிபடுவது நல்லது. பெரியவர்களின் பாதத்திற்கு பூஜை செய்வது குடும்பத்திற்கும் மகரத்திற்கும் நல்ல பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் தரும்.
அதாவது மகர ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே 10 பேர் பயப்படும் சூழல் உருவாகும். உண்மையை சொல்லிவிடுவார் என்கின்ற அச்சம் உங்கள் மேல் ஏற்படும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது, அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள். பொதுத்துறை, முனிசிபல் கார்ப்பரேஷன், குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாக இருக்கும். வேகத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள், சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை மாறும் காலகட்டமாக இருக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% நன்றாக இருக்கும். நாமகிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோரின் நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பதும் நல்லது. கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் குறுபலம் அதிகம் உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். சுப விரய பிராப்தம் உண்டாகும். சுப காரியத்திற்கான பலன்களுக்கான காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் ஏற்படும். நரம்பு, தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கழுத்தில் இருந்த வரம்பு நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசி லக்னக்காரர்களுக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார். பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. அதிலும் குரு பகவான் நட்சத்திரத்தில் பயணிப்பது அற்புதமான பலன்களை தரும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போது நினைவாகும். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும். அரசு பணிக்கு முயற்சி செய்வோர், போட்டித் தேர்வு எழுதியோருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி தேடி வரும். உங்களின் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தி அதற்கேற்ற உத்தியோகத்தில் நல்ல பதவியுடன் அமர்வீர்கள். உங்கள் மனதில் இருந்த பயம், பதற்றம் குறைந்து தெளிவு பிறக்கும். சகோதர வழி உறவில் இருந்த மோதல்கள் தீர்ந்து இணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாத உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்க வாய்ப்புகள் உள்ளது. பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவார்கள். மீடியா, ஐடி, நிதி உள்ளிட்ட துறையில் இருப்போருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நல்ல வேலை எதிர்பார்ப்போருக்கு நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அங்கீகாரம் தேடி வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பூர்வீக சொத்து, வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். நிலம், வீடு போன்ற சொத்து சேர்க்கை நிச்சயம் உண்டு. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முன்னேற்றம் ஏற்படும். கழுத்து பகுதியில் மட்டும் அதீத கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வீடு அருகே உள்ள முருகன் கோவில் சென்று வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதேபோல மற்றவர்கள் குடும்ப விஷயங்கள் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், தொழில் வல்லுநர்கள், இளம் விஞ்ஞானிகள், ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தவர்கள் அனைவரும் பெரிய பணத்தை பெறக்கூடிய அனுகூலம் ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. அதிகளவிலான யோக பலன்கள் கிடைக்கும். அதே போல பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். வண்டி வாகனத்தை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடுகள் வந்தால் வெள்ளை கோடி காட்டி இணக்கமாக செல்வதும் நல்லது. குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் அதைவிட நல்லது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நற்பலன்களையும் அனுகூலத்தையும் அள்ளித்தரும் காலகட்டமாக இருக்கும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய சித்தி மாலை கேட்பது உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் அவர்களுக்கு மிக பொருத்தமான கல் நீலம். இது சாதாரண கல் அல்ல. சனியின் ஆற்றலை நேரடியாக இருக்கும் தெய்வீக மாயம் கொண்டது. நீலம் அணிந்த மகரம் ராசிக்காரர் வாழ்க்கையில் பாரிய திருப்பங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத உயர்வுகள் ஆகியவற்றை அனுபவிப்பார். ஆனால் அதை அணிய முன்னர் நிச்சயமாக பூஜை செய்து பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீலம் ஒருவரின் வாழ்க்கையை அசூர வேகத்தில் உயர்த்தவோ அல்லது தாழ்த்தவோ முடியும். பொருத்தமாக இருந்தால் அது ராஜயோகம் போல் பிரகாசிக்கும். மகரம் ராசிக்காரர்களின் ஆவி சனியின் ஒளியில் மின்னும். அதனால் அவர்களுக்கு சிறந்த அதிர்ஷ்ட நிறங்கள்
கருநீலம் ஆழ்ந்த சிந்தனை, மன வலிமை, பாதுகாப்பு. ஆழ்ந்த பச்சை வளர்ச்சி, நிலைத்தன்மை, பணவரவு. வெள்ளி சாம்பல் சனியின் ஒழுக்கமும் அமைதியும். இந்த நிறங்கள் அணிந்தால் அவர்கள் உடலில் சனி ஆற்றல் சூழல் தொடங்கும். தங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் இந்த நிறம் இருக்கும் போது நெகட்டிவ் சக்தி தூரமாகும். அதேபோல மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 4. 8 என்பது சனியின் எண், அதாவது மெதுவாக ஆனால் நிச்சயம் என்ற வாக்குறுதி. 4 என்பது கட்டமைப்பு, திட்டமிடல், அடித்தளம் எனும் நம்பிக்கையின் அடையாளம். இந்த 2 எண்களும் சேர்ந்து இருந்தால் அவர்கள் வாழ்க்கை அசாதாரணமான வெற்றிக்கு இரகசியமாக சூத்திரமாக மாறும். அவர்கள் வாகன எண், வீட்டெண், முக்கிய தேதிகளில் இந்த எண்கள் இருந்தால் அந்த நாள் வெற்றி நாள். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒரு பாடம். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. அவர்கள் எந்த நிலையிலும் கைவிடுவேன் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு வெற்றி என்றால் கண்ணீரின் வழியாக கிடைக்கும் பரிசு. அவர்கள் வாழும் முறை அமைதியாக உழை, பெருமை இல்லாமல் சாதி. நம்பிக்கையை தெய்வமாக கருது. சனி காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறு. அவர்கள் தோல்வியை கண்டு சிரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது முடிவு அல்ல, இது அடுத்த உயர்வின் துவக்கம். அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் கீழே தொடங்கி மேலே முடிப்பவர்கள். அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு மலை ஏறும் பயணம். ஆனால் அந்த உச்சியில் நிற்கும் போது உலகம் முழுக்க அதிசயிக்கும் அவர்களின் உறுதி, பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை. சனி தந்த 3 வலிமைகள். அவர்கள் உழைப்பால் மட்டுமே உலகத்தை வெல்வார்கள். அந்த வெற்றி நீடிக்கும், நிலைக்கும், நித்தியமானதாகவே இருக்கும். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.